இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை. வேதத்தில் ஒரு மனிதர் ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவனுக்கு உண்மையும் உத்தமமான ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களும் குறைவுபடாத நாட்கள் இருந்தது. அந்த நாட்களில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், எப்பவும் தன்னுடைய குடும்பத்தார் எந்த தவறும் செய்திடக்கூடாதுன்னு தேவனிடத்தில் எப்பவும் விண்ணப்பம் பண்ணுவார். அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் செய்த தவறுக்காக அவரிடத்தில் பரிந்து பேசி மன்னிப்பு கேட்பார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த சில நாட்களில் அவர் குடும்பத்தில் இருந்த எல்லாருமே இறந்து போகிற சூழ்நிலை வருது. அவர்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் பறிக்கப்படுது. அவர் ஆனாலும் சோர்ந்து போகாமல், கடவுள் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்துட்டார். ஆனால் உலக மக்களும் பார்க்குறவர்களும், நீ இனிமேல் உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது, எந்த ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்காது, கடவுள் உன்னிடத்துல இருந்து எல்லாமே பிடுங்கிட்டாரு, இனிமேல் நீ தரித்திரனாக தான் வாழணும், இதோடு தான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட இருந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இவருக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை, கடவுள் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் தேவனிடத்தில் அதிகமாக நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். இந்த நம்பிக்கை என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாட்களே அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே மாறி, எதெல்லாம் அவர் இழந்து போனாரோ அது எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் திரும்ப பெற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் இதேமாரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமே என்னிடத்துல இல்லை, நான் வச்சுருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த தெய்வ மனிதன் யார் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.